மாதிரி ஹெட்ஃபோன்ஸை ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் தான் இந்த ஒயர், ஓகேங்களா? பட் என்கிட்ட இதே போல் இன்னொரு ஒயர் இருக்குது. இது வந்து இதை விட 2 மடங்கு சின்னதாக இருக்குது. இதுவுமே கனெக்ஷன் தான் பண்ணுது. பட் என்ன வித்தியாசம்? இது வந்து ஒரு C to 3.5mm கன்வெர்ட்டர் தான், ஓகேங்களா? ஆனால் இது வந்து கன்வெர்ட் மட்டும் பண்ணாது. இதை வந்து டேக்னு சொல்லுவாங்க. அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இப்போ நம்ம கம்ப்யூட்டர், ஃபோன் எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸால் தான் ஒர்க் ஆகும். பட் ஆனால் நம்ம பாட்டு கேட்குற இந்த மியூசிக் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மாதிரி இருக்காது. அதில் எக்கச்சக்க ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஹை இருக்கும், லோ இருக்கும், மிடில் இருக்கும், வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும், ஓகேங்களா? இதை வந்து நம்ம 0, 1 வச்சு நம்மளால் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல தான் இந்த டேக்ன்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த டேக் என்ன பண்ணுன்னா, இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸோடைய காம்பினேஷனை யூஸ் பண்ணி நம்ம கேட்குற எல்லா ஃப்ரீக்வன்சியும் உருவாக்கும். எல்லா ஃபோன்லையுமே டேக் டிஃபால்ட்டாக இருக்கும். அதனால நம்ம ஃபோனோட ஸ்பீக்கர்ஸோ லேப்டாப்போட ஸ்பீக்கர்ஸோ ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி டெடிகேட்டடாக ஒரு டேக் வாங்குறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த டேக்லாம் வந்து நம்ம ஃபோனில் இருக்க டேக்கை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இருக்க சிப்புக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹை அண்ட் ஆடியோஸ் வந்து ரொம்ப கிளியராகவும், இப்போ சொல்லுவாங்கள்ல, அந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற சின்ன ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய சவுண்டு கூட நம்ம கிளியராக கேட்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த டெடிகேட்டட் டேக் மூலம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த டேக் வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரும் டிஜிட்டல் அனலாக் சிக்னல்ஸும் ஒர்க் ஆகுதுன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளும் கூட. இது மாதிரி ஒரு நல்ல டேக்கை நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.